இன்றைக்கி நம்ம ஐஷூஸ் சமையலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கும்பகோணம் கடப்பா. இதை வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1.5 கப் அளவுக்கு சிறுபருப்பு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தக்கப்புறம் போதுமான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்ச தேங்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மை போல் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி 2ஆக கீறினது சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. கொஞ்சமாக இது வதங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 துண்டு அளவுக்கு பட்டை, 2 அன்னாச்சி பூ இதழ்கள் வந்து எடுத்திருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சு தான் இந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. குக்கரை கழுவி தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதில் ஜாரில் நல்லா தண்ணி விட்டு அலசி அதுவும் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் தேங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்தனால நல்லா வந்து திக்காகிட்டே வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா ஒரு கொதி வந்தக்கப்புறம் இதில் வந்து மல்லி இலைகள் வந்து தூவி நம்ம கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான வந்து கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் ஒரே மாதிரி சாம்பார், சட்னின்னு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லலாம். தோசையை விட இட்லிக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். மறக்காமல் ஐஷூஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.